ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சிட்டையின் நிழலுக்குள்ள வந்துரு. கொள்ள நோயின்ற ஆபத்து வருதா, வியாதின்ற ஒரு ஆபத்து வருதா, பொல்லாத மனிதர்கள் பில்லி சூனிய பிசாசன் கட்டுன்ற ஆபத்து வருதா, ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி வருதா, என் சட்டைக்குள்ள வந்துரு, என் சட்டையின் நிழலுக்குள்ள வந்துரு. அது கடந்து போயிடும். அவ்வளவுதான், அந்த ஆபத்து அப்படியே கடந்து போயிடும். அந்த நேரம் என் சட்டை நிழலுக்குள்ளே வைத்து உன்னை பாதுகாப்பு என்றார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல? யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல எத்தனை ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. கொள்ள நோய், பொல்லாத மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், எத்தனை விக்கனங்கள் கடந்து போனாரு. ஆனா ஒன்றில சேதமடையாதபடி அவர் சட்டையின் மறைவில வைத்து பாதுகாத்தார் இல்ல? எப்பவும் அறிந்து கொள்ளுங்க, உடனே இயேசுக்கு அருகில வந்துருங்க. உடைய சட்டையின் நிழலுக்குள்ளே மறைத்து கொள்ளுவார். இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்ன நடக்குமோ, இந்த ஆளு, இந்த மனுஷன், இந்த மனுஷி, ஐயோ இவங்க என்ன அழிச்சிடன்னு எழும்பி நிற்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பொருளாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க. பயப்படாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சட்டையின் நிழலுக்குள்ளே நான் அடைக்கலத்திற்குள்ளே வந்து விடுகிறேன். எங்களை விக்கனங்கள் கடந்து போக மட்டும் சட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.